ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்கடில் டைமண்ட் 3ல் இருக்கும், அதுவும் 1 ஸ்டாரில் இருக்கும். இன்னும் நம்ம 4 ஸ்டார் ஏற்றினா டைமண்ட் 4 போயிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், 4 ஸ்டார் ஏற்றினா டைமண்ட் 4 போயிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம டைமண்ட் 4 போக போகிறோம். ஒரு சின்ன வீடியோவாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எடுத்த உடனே பீக்கு கொடுத்துருக்காங்க. ஜெயிக்க முடியுமான்னு தெரியலை. இங்கே ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ அவனை அடிச்சிடலாம், ஒரே புடியாக அடிச்சிடலாம். ஸோ நம்ம டீம்மேட் அதை வாங்கிட்டான். சரி சொல்லிட்டு ஒரு அடி அடித்தான், அது ரெட்டு போயிருக்கு. சரி ஏறி அடிச்சிடலான்னு அவனை அடிச்சுட்டு அவனை கில்லும் அடிச்சிடுவேன். இந்த அனிமேஷன் நல்லா இருக்குது. ஆனால் அந்த நாக் ஆகிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. ஸோ அதை மட்டும் மாற்றிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே ஒருத்தர் இருப்பான். ஸோ சூப்பர் பான் ஃபயர் போட்டு அவனை அடிக்கலான்ட்டு ஏறுவேன். அது முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அவன் பின்னாடி வந்து அவன் டீம்மேட் என்ன தட்டி அமுச்சு விட்ருவான். சரி ரைட்டு பாருங்க, நான் பின்னாடி வந்து வைப்பான். தலை எஃப்எஃப் தலை வந்து என்னோட அடிக்க மேக் 10 2வது ரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் இறங்கிட்டு அங்கே ஒருத்தர் இருந்தால் இவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி அடிச்சுட்டு அவனை நாக்கு அடிச்சுட்டு அந்த அனிமேஷன் போட்டால் நல்லா இருந்துச்சு. டீம்மேட் அங்கே நாக்கில் இருந்தால் இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒருத்தன் இவனுக்கு ஃபுல் அவுட் ஆகிட்டேன். ரொம்ப கேவலமாக அழுத்திருந்தேன் அந்த இடத்துல. ஸோ என்னை யாருமே ரிவைவ் பண்ண இந்த இடத்துல வரல. அண்டு இந்த ரவுண்டு 3வது ரவுண்டில் நம்ம ஜெயிக்க முடியுமா? இங்கே ஒருத்தர் இருந்தால் ஃபுட்பாலை வச்சு எனக்கு ஒரு சந்தேகம், குளோபாலை உடைக்க முடியுமான்னு உடைக்க முடியல. சரி இனிமேல் ஏற்ற முடியுமான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. ஸ்காரை வச்சு அழுத்தி அவனை கொலை பண்ணிட்டேன். அவனை முடிச்சு விட்டு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். 1v3 பண்ணி மேட்சை அவன் டீம்மேட்டுக்கு சாதகமாக ஆக்குவானா. இந்த இடத்துல சூப்பர் பான் ஃபயர் போட்டு வெயிட் பண்ணி நின்றேன். வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக மாட்டினா P90 ஒரு P அழுத்திட்டு இந்த ரவுண்டை நம்மளுக்கு ஜெயிச்சிட்டோம். இதை ஜெயிச்சுட்டு அடுத்த மேட்ச் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது ரவுண்டு இங்கே குளோபால் போட்டதுனால எனிமி அடிக்க முடியல. 28 டேமேஜ் அவன் வாங்கிட்டு என்னை நாக் பண்ணிட்டான். இவன் என்னை ரிவைவ் பண்ணுவான். ஃபைனலி ரிவைவ் பண்ணி விட்டான். ரிவைவ் பண்ணது வேஸ்ட்டு தான், ஏன்னா நான் ரிவைவ் ஆகிறதுக்குள்ளே டீம்மேட்டே முடிச்சிட்டாங்க. 4 கிலோ நம்ம அடித்து இந்த இடத்துல 2வது பிளேஸில் இருக்கோம். இங்கே இவனை அடிக்க முடியுமா? சூப்பர் பான் ஃபயரை போட்டு ஃபுட்பாலை போட்டேன். நீ போட்டால் நானும் போடுவேன்னு அழுத்தி விட்டான். M1W7ல் அடிச்சுட்டு இந்த மேட்சில் 1v4 பண்ணுவானா நம்ம டீம்மேட். பண்ணலை, காலி முடிஞ்சு போச்சு. ஸோ அப்புறமா டீம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் சாமிக்கு விட்டோம். 2வது மேட்ச் நம்ம எடுத்துக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நல்ல வேலை கம்மியாகலை. இப்போது 2வது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. நான் எடுத்தவொடனே செத்துனேன், அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். செத்துனேன். இவன் வந்து 6 இயர்ஸ் ஓல்டு பிளேயரு. சரி ஹெட்ஷாட் அடிப்பான் அப்படின்னு நானும் பார்த்தா ஹெட்ஷாட் அடிப்பானா? டீம்மேட் எனிமிஸ் யாராவது வருவாங்களா? மெடி சுற்றின்னு இருக்கான். மெடி சுற்றி முடிச்சுட்டு வந்தா ஹெட்ஷாட் உழல. ஒரு கில் அடிச்சிட்டான். ஸோ இந்த கில் அடித்து முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் கில் அடிப்பானா? இந்த கில்லையும் பியூட்டி கழுதையை அடித்து விட்டான். அடுத்தது மெடி சுத்தாமல் பையன் கீழே இறங்கிட்டான். மெடி சுற்றி இருந்தால் கூட எதனா பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த மேட்ச் தடவிக்கினே போனேன். சரியான தடவல் இந்த இடத்தில் தடவிட்டு அங்கே போனேன். 2 பேர் இருந்தானுங்க. சரி 2 பேரும் அடிச்சிடலான்னு ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறமா ரீலோட் பண்ணிட்டு இன்னொரு ஹெட் இல்லை, பாடி டேமேஜ் தான். வின்செஸ்டர் இல்லை, இது பேர் கிங்ஃபிஷர் நினைக்கிறேன். கிங்ஃபிஷர் நல்லாவே கை கொடுத்தது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹெட் ஷாட், 1 டேப் எல்லாமே சொல்லலாம் அடிச்சுட்டு 1க்கு 1 அப்படின்னு நிற்கிது. இந்த இடத்துல வந்து கவர் எடுக்கலான்னு போனால் அதுக்குள்ளே பியூட்டி என்னை அடிச்சிடுச்சு. என்னையவாடா மண்டையில் அடிக்கிறேன்ட்டு அடிச்சிடுச்சு. ஸோ அடுத்தது செவுத்துக்கு பின்னாடியிலேருந்து நம்ம டீம்மேட் நம்ம உசுரை காப்பாற்றி கொடுத்துட்டான். பான் ஃபயரை போட்டுட்டு மெடி சுற்றிட்டு இந்த சைடு இறங்கினா கீழே ஒருத்தர் இறங்கினா அவனை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இடத்துல 1v1 சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அடிக்க முடியுமா? அடிச்சிட்டனா நல்லது, அடிக்கலைன்னா கெட்டது. ஸோ இங்கே தான் இருக்கான். இந்த இடத்துல உட்காரலான்னு பார்த்தேன். சரி வேணாம், எகிரி அடித்தாலும் அடிச்சிடுவான் அப்படின்ட்டு அவனை அடிச்சுட்டு நான் கீழே இறங்கிட்டேன் படிக்கட்டு வழியாக. அது வேணும்ட்டு இறங்கல, தெரியாத இறங்கிட்டேன். அதுக்கப்புறமா 1க்கு 2ன்னு இந்த இடத்துல 2v4 அப்படின்னு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இப்போது கிங்ஃபிஷரில் நம்ம சின்ன டேமேஜ் கொடுத்துருக்கோம். தடவிக்கிட்டே போயிட்டு டீம்மேட்டை ரிவைவ் பண்ணி விட்டேன். ஸோ கிங்ஃபிஷரில் அடிச்சிடலாம் அப்படின்னு அடித்தேன். அவனை நாக் ஆகிட்டான். சரி 2v3 தான் அழகாக முடிச்சிடலான்னு ஒரு பிளானில் மெடி சுற்றின்னு உட்காந்தேன். அதுக்குள்ளே இந்த இடத்துல ஓரியன் போட்டு ஒருத்தவன் தான் காட்டு அழுத்து. பட் அடிக்க முடியல. அவன் M590 அடிப்பான்னு நினச்சான், பட் அடியில் 2 பேர் சேர்ந்து முடிச்சு விட்டானுங்க நம்ம டீம்மேட்டை.
2க்கு 2 வந்திருக்கு. விஎஸ்எஸ்ல இங்கே ஏறினா அதுக்குள்ளேயும் அடிச்சிட்டான். சரி நம்ம டீம்மேட் நம்மளை ரிவைவ் பண்ணி விட்டான். நம்மளை ரிவைவ் பண்ணிட்டு அவனும் ஏறி போனான். ஸோ பியூட்டி வந்து அடிச்சிருச்சு. அவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு நான் பாம்பு போட்டேன். பியூட்டிக்கு சின்ன டேமேஜ். சரி கான்ஃபிடென்ஸாக ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு அடிச்சுட்டு 2 பேரும் ரிவைவும் பண்ணி விட்டேன். ரிவைவ் பண்ணி விட்ட கையோட அந்த நாக்கான பிளேயரையும் கில் அடிச்சுட்டு சரி இன்னும் ஒருத்தன் தான், அதுவும் நம்ம டீம்மேட்டையும் அடிச்சிட்டாங்க. இப்போ 3க்கு 2 சிச்சுவேஷன். இப்போவே அடித்தா நல்லது, கடைசி வரைக்கும் போனால் நல்லா இருக்காதுன்ட்டு இந்த சைடு ஒருத்தனை அடித்தேன். பாம்பு போட்டே முடிச்சு விட்டாங்க. நம்மளுக்கு ஸ்பைடர் இந்த இடத்துல விழுந்திருக்கு. நாக் போட்டு முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ளோவெல்லாம் ஏற்றிட்டு மேலே ஏறிட்டு இந்த சைடு வரமாட்டானுங்கன்னு பார்த்தா வந்துட்டானுங்க, வந்து அடிச்சிட்டானுங்க. அண்ட் கடைசி 3க்கு 3 என்று போயிருக்கு. ரொம்பவே ப்ரெஷரான இடத்தில் இங்கே நம்ம மாட்டிக்கிட்டோம். க்ளோவால் போட்டு சரி சுற்றிட்டு போய் லெஃப்ட் சைடில் ஏறி போவோம், எவனாவது இருந்தால் அச்சிடலான்னு பார்த்தா இங்கே குரோசாவில் 20 டேமேஜ் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி நம்ம ஏறிடலாமா இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் ஏறிடலாம் அப்படின்னு ஏறிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏன்னா பியூட்டி வந்தால் அடித்தேன் நாக்கு. அவளை அப்படியே கில்லை கிளியர் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம டீம்மேட் ஒருத்தவங்க கூட சாகக்கூடாது, எல்லாருமே உசுரோடு இருந்து ஒரு போயை அடிக்கலான்ட்டு நாக்கு இருந்தவனா போய் தூக்கி விட்டேன். மேலே தான் இருப்பான், போய் அச்சிடலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டேன். மேலே தான் இருந்தான், பட் டீம்மேட் அடிச்சிட்டான். நோ ப்ராப்ளம். 7 கில்லோட இந்த மேட்ச் போயா அடித்து ஒரு பயங்கரமான போயா சத்தம் விசில். ஆனால் இந்த சைடு டைமண்ட் 2, அதாவது டைமண்ட் 3ல 2 ஸ்டார் போயாச்சு, இன்னும் 3 ஸ்டார் மட்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மொக்கையாக டீமே தோத்தாச்சு. ஸோ அதனால் 2வது மேட்ச் காட்டிடலாம், 2வது ரவுண்டு காட்டிடலாம் அப்படின்னு 2வது ரவுண்டு கீழே டாம்சன் இருந்துச்சு, பொறுக்கி போட்டு மேலே போய் கவர் எடுக்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் சோக்கர் அடிச்சிட்டான். பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டீம்மேட் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் டீம்மேட்டு என் நம்பிக்கையை காப்பாற்றல. சரி கிளாக் டவர் அடிச்சிடலான்ட்டு ஸ்டேடாக ஏறினா மேலே ஒருத்தன் இருப்பான்னு நினச்சி வெயிட் பண்ணேன். சரி வெயிட் பண்ணின்னு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு ஏறிடலான்னு ஏறும் போது அவன் கீழே இறங்க நான் மேலே ஏற ஒரு அடி அண்ட் திரும்பியும் ஒரு அழுத்து பிடிச்சி இந்த இடத்தில் ஒருத்தனை நாக்கடித்து விட்டேன். அப்புறமாக மேட்ச் முடிந்து விட்டது. 1க்கு 2 அப்படின்னு இந்த இடத்துல. இதுக்கு மேலே கொஞ்சம் அழுத்துனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள். மேலே டீம்மேட் அடி வாங்கின்னு இருந்தான். சரி அவனை காப்பாற்றலான்னு போகும்போது அவன் நாக்காக இன்னொருத்தனை நான் அடிக்க ஓசி கில்லு போக. ஸோ டீம்மேட்டை தூக்கி விட்டு கில்லை கிளியர் பண்ணிவிட்டு சரி எதனா லூட் இருக்கும் பொறுக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்த ஒருத்தனை அடிச்சிருவான். சரி டீம்மேட்டை அடிச்சிருவான்னு பார்த்தேன், பட் டீம்மேட் அடிக்கிற மாதிரி அங்கே தெரியல, அவன் கீழே இறங்கி போயிட்டான். ஸோ இந்த இடத்துல 2 பேருமே வின்செஸ்டர் வச்சு நிற்கிறாங்க, ஆனால் அடிக்கிற மாதிரி இல்லை. யார் அடிப்பா இந்த இடத்தில்? அண்ட் மேட்ச் முடிந்து விட்டது. யார் அடித்தான்னு கடைசி வரைக்கும் தெரில, இவன் தான் அடித்தான்னு நினைக்கிறேன். ஸோ பாம்பு போட்டாங்க, ஓடிட்டேன். இந்த புது கேரக்டர் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சில். அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் எம்பி பார்ட்டியில் முடிச்சு விட்டான். எதுக்காக இந்த மாதிரி கேரக்டர்லாம் கரீனா விட்றான்னு தெரியல, பட் இருக்கட்டும் அடிச்சிட்டான். சரி ரைட்டு அப்படின்னு வின்செஸ்டரில் இங்கே ஒருத்தன் அடித்தான். டேமேஜ் எதுவுமே போகிற மாதிரி தெரியல, பட் அல்ட்டின்னு மட்டும் இருந்தால் எதுக்கு ஏன்னு தெரியல. அண்ட் டீமே மொத்தமாக காலி. ஸோ இந்த இடத்துல அடிக்க முடியுமா, நாங்கள் ஒருத்தர் இருந்தால் ஏறி போய் அடிக்கலான்னு பார்த்தா பின்னாடியில் நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது தான் ஒருத்தன் இன்வைட் பண்ணான் என் நண்பன். அவன்கிட்ட சரி அப்படியே பேசி சொன்னேன், போன மேட்ச்சை தோத்துட்டேன்டா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், வீடு ப்ரோ அவங்க கிடக்குறாங்க, என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான், இதுவும் கடந்து போகாது, டே பாவாண்டா அவனை விடாதீங்கடா. It's showtime. Young Tatsuya knows how to get things done. ஸ்ட்ரைட்டாக போய் ஏறணும். இந்த இடத்துல ஒருத்தன் காலி, அவனை ரிவைவ் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஓடிட்டேன். ஸோ ஓடிட்டு இந்த சைடு எவனாவது வருவானான்னு பார்த்தேன், அதே மாதிரி ஒருத்தன் வந்தான். ஸோ அவனை அடியிலான்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஏறி போனேன். அவனையும் அடிச்சுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக அவனை அடிச்சிடலான்ட்டு ஆஸ்கர் போட்டு ஏறி அடிச்சிட்டேன். ஸோ அடிச்சுட்டு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். 3v1 அவனால் பண்ண முடியுமான்னு தெரியல. என் ஃப்ரெண்டு படுத்து. ஸோ என் கில்லு எதுக்கு வரலன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. அங்கே ஒருத்தனை நான் நாக்கு அடித்தேன், பட் அது ஓசிகில் போயிடுச்சா என்ன எதுன்னு தெரியல. ஸோ அப்புறமா அடுத்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம். அப்புறமாக இந்த இடத்துல நான் மெடிசின் மேலே ஒருத்தர் தான் சரின்னு சொல்லிட்டு அவனையும் அடித்தேன். அவனை அடிச்சுட்டு அப்படியே ஸ்கோப்லேயே ஃப்ரெண்டையும் ரிவே பண்ணி விட்டேன். ரிவே பண்ணிட்டு பின்னாடி ஒருத்தர் தான், அது என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டான்.
ஸோ இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தேடி தான் ரிவே பண்ணி முடிச்ச உடனே மெடி சுற்றிட்டு இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தேடலான்ட்டு தேட ஆரம்பித்தேன். இங்கே ஒருத்தர் ரூஃப் மேலே இருந்தான்னு ஒரு இந்திக்கார பையா சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ரூஃப் மேலே போய் பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக எனக்கும் காட்டிச்சு மோக்கோட. சரின்ட்டு மேலே போனால் ஒரு பியூர் ரெட்டில் பியூட்டியை அடித்து முடிச்சிட்டோம். இந்த இடத்தில் 2-1 என்று மேட்ச் மாறிவிட்டது. இந்த இடத்துல 1v4 ஆப்போசிட் டீமால் பண்ண முடியல. நானும் இந்த இடத்துல ஒரு கில்லு கூட அடிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஃபுட்பாலை ஒரு கிக் அடிச்சுட்டு அங்கே ஒருத்தன் இருந்தால் அவனை நாக்கு அடிச்சுட்டு டீமை ரிவைவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் இருந்தால் அவனை ரிவைவ் பண்ணலான்னு ஸ்கோப்பு தெரியாமல் அழுத்தி விட்டேன். ஒருத்தன் வந்து நான் அடிச்சிட்டான். 2 பேர் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், மேட்ச்சே முடிஞ்சிச்சு. பீக்கில் வந்தோம், வந்த வேகத்துக்கு வெளியே போயிட்டோம். அந்த மாதிரி தான். ஸோ 3-3 என்று இந்த தடவை மேட்ச் மாறிவிட்டது. கடைசி சுச்சுவேஷன் இந்த இடத்தில் ஜெயிக்க முடியுமா என்று தெரியவில்லை. இங்கே ஒருத்தர் இருந்தால் ஸ்கோப்பை போட்டு அழுத்திட்டேன். ஸோ பின்னாடி வந்து திரும்பி அவனை இன்னொரு அடி நான் சோனியா கேரக்டரில் வந்தாப்புல. ஸோ அவனே அடித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து மெடி சுற்றி முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தான். சரி சொல்லிட்டு அவனை அழுத்தி பிடிச்சேன். ஆனால் சரியாக போல், நிறைய ரீகாயில் இந்த இடத்துல. அண்ட் நம்மளுக்கு டேமேஜ் கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு டீமேட்டை ரிவைவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவனை அடிச்சுலான்னு ஏறினேன். பட் அவன் மெடி சுற்றிட்டானோ என்னமோ. ஸோ அவன் சாகலை. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் இப்போ அடிக்கணும், இல்லை அவன் செத்துட்டாலும் பிரச்சனை இல்லை, இன்னொருத்தன் இருக்கான். இவன் ஏறி போய் அவனை அடித்தான். மேட்ச் ஜெயிச்சிட்டோம். எப்படி இருக்க பார்த்தீங்களா? அவனை ரிசீவ் சவுண்டோட திரும்பி இன்னொரு போயா இந்த இடத்தில். இன்னும் 2 ஸ்டார் தான். திரும்பியும் இன்னொரு மேட்ச் போட்டு வந்தாச்சு. என்னோட ஆப்போனன்ட்டு 3வது ரவுண்டில் இருக்கானேன்னு பார்க்க வேணாம். 3 ரவுண்டு நாங்கள் தோற்றுறோம். பட் அதுக்கப்புறம் ரிவெஞ்சு கொடுத்து போய் அடிக்கிறோமா இல்லையான்னு தான் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆஸ்கார் போட்டு ஏறினேன். ஒரு தரமான ஓசிக்கில் இந்த இடத்துல அடிச்சுட்டு அப்புறமா அவன் கில்லையும் அடிச்சுட்டு இன்னொருத்த ஃபுட்பால் போட்டு ஏறி வந்தான். அவனையும் அழுத்திட்டு மேலே ஏறும்போது ஸ்பைடர் போட்டு அவன் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இவனை நாக் பண்ணிவிட்டு அங்கே இன்னொருத்தர் இருந்தான். அவனையும் நாக் பண்ணிடலான்ட்டு அவனையும் முடிச்சிட்டேன். ஸோ அவனை முடிச்சுட்டு டீமேட்டை ரிவைவ் பண்ணி விட்டேன். அண்ட் வந்து வாய்ஸில் எதுனா சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணமாக நான் தான். கடைசியாக வாய்ஸ் 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் கொடுத்தேன். இந்த இடத்துல நேட் போட்டு ஒருத்தனை நாக்கு அடிச்சுட்டு சரி ஆஸ்காரில் அவனை அடிச்சுனாலும் அவனையும் அடிச்சிட்டேன். அதே மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது கேமுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. போக போக அது சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த இடத்துல ஸ்பைடர் போட்டு லாக் பண்ணுறானுங்க. சூப்பர் பன் ஃபயர் போட்டுட்டு நான் வெயிட் பண்ணுவேன் எனிமி வருவானான்ட்டு. சரி ஏறிடலான்னு ஏறும் போது டீமேட்டே அடித்து முடிச்சிட்டான். அப்புறமா அடுத்த ரவுண்டு போயிடுச்சு. ஸோ 2 இன்னும் அவனுங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சா போயா, நம்ம இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். இந்த இடத்துல கன்று எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே ஒருத்தன் ப்ளே பண்ணியிருந்தான். இங்கே ஒருத்தன் போனால் அவனை அழுத்தினேன். பட் போகல, எல்லாமே ரீகாயில் போயிடுச்சு. சரின்ட்டு இந்த இடத்துல அடிச்சுட்டு இப்படி வந்த ஜோக்கர் வந்தான். அவனுக்கு ஏற்கனவே டேமேஜ் போல் அவனையும் அடித்து கில் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கே ஒருத்தர் இருந்தான். சரி அவனை அடிக்கலான்ட்டு ஏறும்போது இந்த பொம்மை கேரக்டரு அதை உடைக்கிறேன்ற பேரில் என்னை அடிச்சிட்டானுங்க. ஸோ டீமேட்டை ரிவே பண்ண சொன்னேன். அவனும் ரிவே பண்ண வந்தான். ரிவே பண்ணிவிட்டு அப்புறமா 2v2 மாதிரி இந்த இடத்துல இருக்கும். மெடி சுற்றிடலாம், சுற்றி வால் போட்டு மெடி சுற்றிடலான்ட்டு அவனே முடிச்சிட்டான் 2 பேரையும். அப்புறமா 3-3 7வது ரவுண்டு இங்கே வந்துருச்சு. ஜெயிச்சிட்டா இது ஒரு தரமான கம்பேக்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இங்கே ஒருத்தர் இருந்தால் அவனை P90 காட்டு அழுத்திட்டு அப்புறமா டீமேட்டையும் ரிவே பண்ணி விட்டேன். ரிவே பண்ணி விட்டு P90 இவனை அடிச்சுட்டு மேலே ஒருத்தன் எகிரிக்கின்னு இருந்தான். சரி அவனை M60 எப்படியாவது அடிக்க முடியுமான்னு பார்த்து மெடி சுற்றினான். ஆனால் வேஸ்ட்டு. எப்போவனை உடச்சிட்டு அவனையும் அடிச்சுட்டு அவனுக்கும் ஏற்கனவே டேமேஜ். இந்த ஒரு மேட்ச்சில் எக்கச்சக்க ஓசி கில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3-3 இப்போ 2v1 சுச்சுவேஷன் ஆப்போசிட் டீமுக்கு. ஸோ அவங்க தான் ப்ரெஷர் அதிகம். அவன் நேடு போட்டான். நான் இங்கே ஒரு க்ளோவால் போட்டு மேலே ஏறிடலான்ட்டு ஏறிட்டேன். மேலே வந்து அவன் க்ளோவால் பின்னாடி டீம்மேட் வந்திருந்தான். அவனை அடிக்கலான்னு பார்க்கும்போது இந்த ஜோக்கர் தான் அவனையும் அடித்து முடிச்சாச்சு. மேட்சும் நம்ம சொல்லி இந்த இடத்துல ஒரு தரமான ரிவெஞ்ச் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இன்னும் 1 ஸ்டார் தான். அதாவது நான் வந்து கணக்கு தப்பாக போட்டுட்டேன். நான் 4 ஸ்டார் வச்சா டைமண்ட் 4 போயிடலான்ட்டு. பட் ஸ்டார் ஃபுல்லாகிட்டு இன்னொரு ஸ்டார் வச்சா தான் டைமண்ட் 5 போக முடியும். ஆனால் நான் டைமண்ட் 4 போக முடியும். நான் டைமண்ட் 3லாம் கடைசி ஸ்டார் அடிச்சுட்டு மேட்ச் முடிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு சின்ன வேலை ஒன்று வந்திருக்கும். UMP எடுத்துக்கிட்டு மொதல் 2 ரவுண்டு நான் வெயிட் பண்ண இப்படி தான் போயிருந்துச்சு மொதல் 2 ரவுண்டு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டு அதுக்கப்புறத்துலேருந்து அப்படியே காட்டிடலான்னு ஸ்ட்ரெயிட்டாக ஏறினா இங்கே ஒருத்தர் இருந்தான். அவனை அடிச்சிடலான்ட்டு அவனை மொத்தமாக அடித்து முடிச்சாச்சு. அப்புறமா இந்த சைடு கில்லை கிளியர் பண்ணிவிட்டு இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அவனுங்களை அடிச்சிடலான்ட்டு பார்க்கும்போது இன்னும் ஒருத்தன் தான் இருந்தான்.
சரி டீமெட்டை முடிச்சுப்பாங்க, நம்ம மெடி சுற்றிப்போம் அப்படின்ட்டு மெடி சுற்றி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏறினேன். மேலே காட்டிச்சு, எல்லாரும் சைடும் காட்டிச்சு ஃபோர்த்து. ஸோ பின்னாடி தான் இருப்பான்னு நினச்சி பின்னாடி போகலான்ட்டு மேலே ஏறினதுக்குள்ளே அடிச்சிட்டானுங்க. நான் என்னென்னமோ பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல, அதை அப்படியே விட்டேன். அப்புறமா இந்த சைடு மாஸ்டர் ட்ரிக் நினைக்கிறேன், இது மேப் பேர் சரியாக தெரியல. அங்கேயும் நான் ஒரு கிலோ கூட அடிக்கல, ஸோ காட்டுறது வேஸ்ட்டு தான்ட்டு இந்த இடத்துல வந்தவொடனே ஒரு ஹெட்ஷாட்டோட கில்ல அடிச்சுட்டு பின்னாடி ஒருத்தர் இருந்த மாதிரி எனக்கு காட்டிச்சு. ஸோ பின்னாடி இருக்கானான்னு செக் பண்ணுறதுக்கு பின்னாடி போனேன். பின்னாடி ஒருத்தன் வந்துருந்தான், அவனை அடிக்கலான்ட்டு பார்க்கும்போது எங்கள் 2 பேரையும் அவன் ஒருத்தனையாக சேர்ந்து முடிச்சிட்டான். ஸோ என் ஃப்ரெண்டு இறங்கி அடிக்கலான்ட்டு பிளான் பண்ணி வெயிட் பண்ணான். அதுக்கு அவன் க்ளோவால் போட, இந்த சைடு என் ஃப்ரெண்டு 2 சைடும் க்ளோவால் போட என்னை தூக்கி விட பிளான் பண்ணானோ என்னமோ, நான் சுற்றுட்டேன். அதுலேயும் இங்கே ஒருத்தனை பார்க்கும்போது தவழ்ந்துன்னு இருந்தான், என் ஃப்ரெண்டும் தவழ்கிறான். ஸோ மேலே ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் 1v1 தான் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறினா அவன் இன்னொருத்தனை ரிவைவ் பண்ணிவிட்டு மேட்ச்சை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 3க்கு 2 மேட்ச் இருக்குது. அடுத்த ரவுண்டு யூஎம்பியில் ஏறினா அங்கே ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட்டோட அடி. அப்புறமா இந்த சைடு இன்னொருத்தன் இருந்தான், பட் என் ஃபோன் செம்மையாக ஹேங் ஆகிடுச்சு, சுத்தமாக ஆட முடியல. அவனை அடிச்சுட்டாங்க என் டீம்மேட்டு. ஸோ இந்த இடத்துல என் ஃப்ரெண்டை கிளியர் பண்ண சொன்னேன், கிளியர் பண்ணிட்டு மேட்ச்சும் போயா. அண்டு ஸ்டார் ஃபைனல். நான் இந்த இடத்துல ஏறி இருக்கும்னு நினச்சேன், பட் ஏறல, இன்னும் ஒரு ஸ்டார் அடிக்க வேண்டியது இருக்குது. சரி அதை அப்புறம் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிப்போம். இது எனக்கு தெரிஞ்சு திங்கட்கிழமை சாயங்காலம் இல்லை நைட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் எடிட் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது. எடிட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பை கைஸ். இதோட அடுத்த 2 மாதம் கழிச்சு வருவேன்.